முடியாது. நேரா வாங்க. எதுக்கு? இதுக்கு வாங்க சொல்றல, சீக்கிரம் வாங்க. இது எல்லாமே எனக்கு தானே? எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பாம்பேல இருந்து உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம. ரொம்ப மோசம் நீங்க. அது இல்ல இந்து, இதெல்லாம் ஏதுரான அண்ணன் கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? ஏன் நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியது தானே? ஆமா, உனக்கு என்ன? இதெல்லாம் சொல்லிவிட்டு அப்படியே பாம்பே கிளம்பி போயிடுவேன். அப்புறம் என் அண்ணன் கிட்ட மாட்டிட்டு முழிக்க போறது நான் தானே. என்ன மாமா நீங்க சும்மா பேருக்கு தான் பெருசா மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு கழுத்துல புலி நகெல்லாம் மாட்டிக்கிட்டு பாம்பே தாதா மாதிரி இருக்கீங்க. ஆனா அண்ணனா பயந்து பயந்து சாகுறீங்க. நான் என்ன பண்றது இந்து? என் அண்ணன் பேச்ச நான் இது வரைக்கும் மீறினதே இல்லையே. ஆமா, என்கிட்ட கூட தான் பேச வேணாம்னு சொல்லிருக்காரு. ஆனா பேசிட்டு இருக்கீங்கல்ல. காரணம் எனக்கும் தெரியல. ஆனா நான் ஒண்ணு சொல்றேன், எனக்கு நான் ரொம்ப பிடிச்சு போச்சு. இத வெள்ளை யார்கிட்ட சொல்லிடாத, உன் மனசுக்குள்ளேயே வச்சுக்க. உங்ககிட்ட இந்த இன்னசென்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. I like you. மாமா மாமா, என்ன மாமா அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆயிடுறீங்க? நான் ஊர்ல இருந்து வந்தப்ப இப்படித்தான் விரைச்சு நின்னுட்டு இருந்தீங்க, இப்போ இப்படி ஆயிட்டீங்க, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நீ அக்கா ஜாடையா மாமா ஜாடையான்னு யோசிச்சேன். சும்மா. இதுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பேர் இருக்கு. என்ன? சொல்லு. ஏய் தம்பி. ஐயோ யானை, நான் வரேன். என்ன மாமா, என்ன விட உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியமா போயிட்டாரா? யானை பத்தி உனக்கு தெரியாது, என்ன விட்டு நான் ஓடிடுறேன். உங்க அண்ணன் தான் உங்களுக்கு முக்கியம். நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருங்க. வச்சுக்க வச்சுக்க வச்சுக்க. என்ன மாமா அது? நீ தந்ததெல்லாம் திருப்பி கொடுன்னு கேட்ட இல்ல, அதான் முத்தத்தை சேர்த்து கொடுத்துட்டேன். இது நான் கொடுத்த முத்தமே இல்ல. முத்தத்துல நான் கொடுத்த நீ கொடுத்ததுல இருக்கா? ஆமா பின்ன, நான் எப்படி கொடுத்தேன்? ஸ்மூத்தா இச்சுன்னு கொடுத்தேன், நீங்க பச்சைன்னு கொடுத்து. இச்சுக்கும் பச்சைக்கு ஒரு எழுத்து தானே வித்தியாசம். விட்டுரு. சரி விட்டுடுறேன், ஆனா நீங்க என்ன நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போகணும். அதெல்லாம் முடியாது. சரி வேண்டாம், போங்க. உங்க அண்ணன் கிட்ட நீங்க மொத்தம் கொடுத்ததே சொல்லிடுறேன். விட்டுரு தாயி, நாளை கூட்டி போறேன். டேய் தம்பி, அண்ணா என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது? மாடி போறியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த பார்வை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய் காரி பாத்தியா? டேய், மோச புடிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன் தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி தெளிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். தம்பி, அண்ணா என்னடா அது புதுசா ஏன் போட்டோ மாட்டி குறைஞ்சிட்டு இருக்கிற? அண்ணே, இவ்வளவு நான் உங்க அருமை பெருமை தெரியாம இருந்துட்டேன்னு. நீங்க யாருண்ணா? அவன் அண்ணன் இல்லண்ணா. என்னது இல்லையா? என் தெய்வம் அண்ணா, தம்பி என் தெய்வம். இனிமே காலம் காத்தால முழிச்சா அது உங்க மூஞ்சில தான் முழிப்பேன். தம்பி, என்னடா அது? சும்மா இருங்கண்ணா. நீங்க என்ன சாதாரணமான ஆளா? என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி, அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி, இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி. எப்படி விட்டா ஒரே அடியா போறிய? பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூழ்க அடிச்சிடாத. நான் தியேட்டருக்கு போறேன். எவ்வளவு கும்பிடணும் கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு. சரி அண்ணா. இந்த பாரு, ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டை ஆக்கிறாத என்ன? இவனுக்கு 4 கழுத வயசு ஆகுது. இவ்வளவு நாள் ஏற்படாத பக்தி அண்ணன் மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது? என்ன இருந்தது? உன் போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையே. அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உன் போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. இந்து, நீயே சொல்லு, காலங்காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா? டேய், அண்ணா